பக்திவலம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. சித்தர்கள் வலம் வருகின்ற கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம். பக்திவலம் வருவோம், வளம் பெறுவோம், வளமடைவோம். இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீமதி சிந்துஜா சந்திரமௌலி அவர்கள் நம்முடன் இணைகிறார்கள். பக்தி வளத்தில் பங்கு கொள்வதில் பெருமை அடைகிறார்கள். சிந்துஜா சந்திரமௌலி ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் நம்முடன் பக்தி வளத்தில் இணைகிறார்கள். ஓம் நம சிவாய. பக்தி வளம் வருவோம், வளம் பெறுவோம், வளமடைவோம். சித்தர்கள் வளம் வருகின்ற கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் 71வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்தி வளம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஸ்ரீ தென்னாடுடைய சிவனே போற்றி. ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ், ஹர் ஹர் மகாதேவ். ஓர் முக்கிய அறிவிப்பு. கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம் 71வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம். ஸ்ரீ கபாலி உங்களை அன்புடன் அழைக்கிறார். ஸ்ரீ கபாலி அழைக்கிறார். 71வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் கபாலீஸ்வர் கோவில் உட்பிரகாரம் மற்றும் தேரோடு வீதியம் 4 மாட வீதிகளில் கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம். ஸ்ரீமதி சிந்துஜா சந்திரமௌலி ஆன்மீக இசை சொற்பொழிவாளர் இன்று கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். சித்தர்கள் வலம் வருகின்ற கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம் 71வது மாத கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம் உங்களை அன்புடன் அழைக்கிறது. ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் 6:45 மணிக்கு கைலை மயிலை பௌர்ணமி பக்திவலம். அனைவரும் வருக, இறையருள் பெறுக. ஒரு சிறிய தகவல், நம்ம கமிஷனர் அம்மா வந்து தப்பத்திர சுவாமி இருக்கிறதுனால அவங்க ஆரம்பிக்க சொல்லி தகவல் சொல்லிட்டாங்க. அவங்க வழியில் வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீமதி சிந்துஜா சந்திரமௌலி அவர்களுக்கு நமது ஆன்மீக பக்தர்களின் சார்பாக சால்வை அறிவிக்கப்படுவது. இன்று முக்கியமான விசேஷம், 71வது மாதத்தை முன்னிட்டு பௌர்ணமி பக்திவல பக்தர்கள் அனைவரும் மயில் ஆடக்கூடிய பாடம் போட்ட ஒரே மாதிரி புடவை வாங்கி ஒரு சிறப்பு செய்திருக்கிறார்கள். அவருக்கு நமது பாராட்டு. சிறப்பு அழைப்பாளர் ஸ்ரீமதி சிந்துஜா சந்திரமௌலி அவரை பற்றி ஒரு சிறிய குறிப்பு. அவரை பற்றி ஒரு 3 விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். நம்பர் 1, சின்ன வயசில் ஒரு 10 வயசில் ரொம்ப பேர் வள்ளுவரை பற்றி பேசுகிறாங்க, தமிழ் புலம்புறாங்க. ஆனால் திருக்குறள் தெரியாது. மேடலாதவரும் புழவாங்க, ஆனால் திருக்குறள் சொல்ல தெரியாது. ஆனால் இந்த அம்மா வந்து 10 வயசுலேயே 1333 திருக்குறளையும்
எந்த அதிகாரத்தில் எந்த சொல்லு எப்படி எடுத்து கொடுத்தா உடனே அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய புலமை பெற்றவங்க. அன்றைய தேதிக்கு கருணாநிதி அவர்கள் இவருக்கு தமிழ்நாடு சார்பாக சிறப்பு செய்திருக்காங்க. இந்த மாதிரி திருக்குறள் முழுக்க எப்படி கேட்டாலும் சொல்லக்கூடிய வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவுக்கு சிறப்பு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ் பேசுகிறவங்களுக்காக ஒரு சவால் விட்டு நாயன்மார்கள் ஆழ்வார்களை பற்றி தமிழ்லேயே இசை சொற்பொழிவாளர் நம்ம திருமதி சிந்திக்கா பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 60-70 தலைப்புகளில் சிறப்பு சொற்பொழிவு ஆற்றின்னு வராங்க. நாயன்மார்களையும் ஆழ்வார்களையும் பற்றியும் ரிஷிகள் சன்னியாசிகளை பற்றியும் சொற்பொழிவு ஆற்றி வராங்க. விஜய் டிவியில் பக்தி ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமில் இவங்க வந்து தொடர் சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க. இது மாதிரி இன்னும் பல சிறப்பு இந்த சிறு வயசுலேயே ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டு நம்ம தேசத்திற்கும் நம்ம இறைப்பணிக்கும் நம்மளை அர்ப்பணிச்சுட்டு சொந்த பணி புரிந்துன்னு வராங்க. அவங்க மேலும் நிறைய இறைப்பணி செய்வதற்கு நம்ம கபாலியை வேண்டுவோம். ஓம் நம சிவாய சொல்லுவோம். ஓம் நம சிவாய. இப்பொழுது இசை சொற்பொழிவாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் ஸ்ரீமதி சிந்துஜா சந்திரமௌலி அவர்கள் சில விஷயங்களை நம்ம பக்தர்களுக்காக சொல்லி முடித்த பிறகு நம்ம வழக்கம் போல் நாமாவளி சொல்லி உட்பிரகாரம் மற்றும் மாடவேதிகளில் நம்ம பக்தி வளத்தை துவக்குவோம். அவங்க முழுசாக கலந்துப்பாங்க. அதனால் எல்லாரும் அவங்களை சந்திக்கணும். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மட்டிட்ட புன்னயம் காணன் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சமம் அமர்ந்தான். மட்டிட்ட புன்னயம் காணன் மடமயிலை கட்டிட்டம் கொண்டான் கபாலி சரம் அமர்ந்தான். முட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் முட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார் கட்டிட்டல் காணாத போதியோ பூம்பாவாய் போதியோ பூம்பாவாய். இந்த மயில் ஆடக்கூடிய அதிகம் பெருமை வாய்ந்த இந்த மயிலாப்பூர்னு நாம கொண்டாடக்கூடிய அற்புதமான க்ஷேத்திரம். வாழ்க்கையில ஒரு தரமாவது இந்த மயிலாப்பூருக்கு வந்து இந்த கபாலீச்சரம் அமர்ந்தானையும் அந்த கற்பகாம்பாளையும் தரிசிக்காத கண் என்ன கண் அப்படின்னு பல்வேறு புலவர்களும் பல்வேறு மகான்களும் பல்வேறு சித்தர்களும் பல நாயன்மார்களும் கொண்டாடப்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம் இது. நிறைய நாத்திகம் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு ஆத்திகத்துக்கு இப்படி ஒரு கூட்டம் ஆசையோட பக்தியோட என்னைக்குன்னு கேட்டு இந்த நாளை பார்த்து நாளைக்கு பௌர்ணமி நாளைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இத்தனை கூட்டம் குழுமி இருக்கிறத பார்த்தா ஆன்மீகம் என்றைக்குமே குறையாது, மேல 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 போகும். இந்த பூமி ஒரு ஆன்மீக பூமி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகிறது இந்த பக்தர்களை பார்த்தாலே. ஒரு மாசம் ஒரு விஷயத்த பண்றது பெருசு இல்லை, அதை தொடர்ந்து பல மாசங்கள் பண்ணி 71வது மாதம் அப்படிங்கும் போது அதனுடைய அந்த எத்தனை கால ஆசை, எத்தனை கால தவம், எத்தனை கால பக்தி அது இன்றைய தினம் ஈடேறி இருக்கிறது அப்படிங்கிறது புரிகிறது. ஒரு ஆள் நினைச்சு பண்ண முடியாது. இத்தனை பேர் ஊர்கூடி தேர் இருக்கும் போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு இது மாதிரி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்பட்டு ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆரம்பிச்சு இன்னைக்கு இத்தனை பேர் இத்தனை ஆசையோட பக்தியோட எந்த எண்ணமும் எந்த பிரதிபலனும் இல்லாம இதை கொண்டாடும் போது இதுதான் பெரிய வெற்றி. அது மாத்திரமல்ல பக்திக்கு கிடைச்ச பெரிய சொத்து இதுதான் அப்படின்னே சொல்லலாம். எத்தனையோ சிவக்ஷேத்திரங்கள் இருக்கு, ஆனா எத்தனை சிவக்ஷேத்திரங்கள் இருந்தாலும் இந்த மயிலாப்பூரினுடைய பெருமையை சொல்லி மாடாது. கபாலீச்சரம் அமர்ந்தான் நின்று அருள்பாலிக்கக்கூடிய தலம். திருவளர்மயிலையின் இறைவனின் அடிபணி சிறியனை அறிவிலியை யாழவா. திருவளர்மயிலையின் இறைவனின் அடிபணி சிறியனை அறிவிலியை யாழவா. ஹரிபிரமனும் திரு அடி
முடி தோழர் வரும் அடியவர் எளியனை ஐயாளவாம் அரிபிரமனும் திருவடி முடி தோழரும் அடியவர் எளியனை யாழவாம் அகில சராச்சர பசுபதியாகிய அமலபராபர சதாசிவா பகவாபார நிரவணி கிருபாகர பரம கிருபாலி பரம கபாலி ஸ்வயம்பவாம் ஒரு பிக்ஷாடனம் உருவுடு தெருவில் உலாவரும் சந்திரகலாதராம் பரதேவதை தாக்ஷாயணி கற்பகபட்சி குடி படர் ஜடாதராம் அழகும் உருவும் எழுதறிய துரிய அதீத ஜடதி விரதி வாகராம் அழகும் உருவும் எழுதறிய துரிய அதீத ஜடதி ரதி வாகராம் மழுதிரி சூலம் புலியதன் மூடி மயங்களில் வதனி சாக்கராம் மழுதிரி சூலம் புலியடல் மூடி மயங்களில் வதனி சாக்கராம் திருவளர் மயிலையில் இறைவனின் அடியினை யாழ பாபநாசம் சிவனுடைய கபாலீஸ்வரரும் இந்த கற்பகாம்பாள் தாயாரும் இன்று அருள்பாலிக்கக்கூடிய இந்த சந்நிதியில என்னை காக்கணும் அப்படிங்கக்கூடிய பாட்டு. அதுல எங்களை போல இருக்கிற அடியாரை காப்பாற்றணும்னு தான் பாடுற. இந்த அடியாருங்கிறவரை கொண்டாடினாலே இறைவன் தானே சந்தோஷப்படுவானா. இறைவனே சொல்றான் நந்தாருடைய பாடல்கள்லாம், என்ன கொண்டாடணும்னு அவசியமே இல்லை, பகவான் என்னை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, பக்தரை கொண்டாடினாலே என்னை கொண்டாடின பலன் கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்படி இத்தனை பக்தர்களும் குழுமி இருக்கக்கூடியதான இடத்துல இந்த கூட்டத்துல ஒருத்தர் கபாலீஸ்வரரா இருக்கார், ஒருத்தர் கற்பகாம்பாளா இருக்கார் அப்படிங்கறதுல கொஞ்சம் கூட சந்தேகமே இல்ல. நம்ம பக்கத்துல இருக்கிறவரா கூட இருக்கலாம். ஏன்னா இறைவன் அந்த பக்திக்கு கட்டுப்பட்டவனா, இறைவனை போய் கைலாசத்துல தேடாதங்கிறார். பக்தன் இருந்தாலும் அவன் பக்கத்துலதான் இருப்பான்பா, அங்க போய் தேடாம கைலாசத்துல போய் வேஸ்டா தேடாத அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும்போது இந்த கூட்டத்துல ஒருவரா கபாலீஸ்வரரும் கற்பகாம்பாளும் நின்று நம்மளை வழிநடத்துகிறார்கள். அவர்களே இந்த பௌர்ணமி வலம் வந்து இந்த வலத்தினுடைய பெருமையை காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதுவும் சிவபெருமான் 5 முகங்கள் உடையவர். 6வது முகம்தான் அம்பாளினுடைய முகம், அதோ முகம். அப்படி பார்த்தா அந்த 5 முகங்கள் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த 5 முகங்கள்ல என்ன பெருமை அப்படின்னா, இந்த ஈசானம் அப்படிங்கிறது சிவபெருமான் வந்து மேல் நோக்கி பார்க்கக்கூடிய முகம், தத்புருஷம் அப்படிங்கிறது கிழக்கு நோக்கி பார்க்கக்கூடிய முகம், இந்த அகோரம் அப்படிங்கிறது தெற்கு நோக்கி பார்க்கக்கூடிய முகம், வாமதேவம்ங்கிறது வடக்கு நோக்கி பார்க்கக்கூடியது. இந்த க்ஷேத்திரம் இந்த கபாலீஸ்வரத்துல இந்த சுவாமி சத்யோஜாதம் அப்படிங்கிறோம். இந்த சுவாமி சத்யோஜாதம்னா மேற்கு நோக்கி பார்க்கிறாங்க. இந்த மேற்கு நோக்கி பார்க்கக்கூடிய சிவஸ்தலங்கள் ரொம்ப அபூர்வம். அதுல இந்த கபாலீஸ்வர க்ஷேத்திரம் இந்த திருமயிலாபுரி ரொம்ப சாநித்தியம் வாய்ந்தது. அது மாத்திரம் என்னன்னா, இதுல என்ன தனித்துவம்னா, இந்த சத்யோஜாத முகம் இந்த மேற்கு நோக்கி பார்க்கக்கூடிய இந்த சிவபெருமானை நாம பார்த்தோம் ஏனால் 1000 சிவலிங்கங்களை பார்த்த பலன் நமக்கு கிடைக்கும். எங்கெங்கோ போறதை விட இங்க ஒரே இடத்துல 1000 சிவலிங்கங்கள் பார்க்கக்கூடிய பெரிய அற்புதமான க்ஷேத்திரம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த சிவன் சுயம்பு மூர்த்தியா நின்று நமக்கு அருள்பாலிக்கிறார். ஒரு கட்டடம் கட்டி அதுல வந்தவர் இல்ல, இந்த சிவபெருமான் தானா சுயம்புவா வந்த பெருமான். இந்த க்ஷேத்திரத்தினுடைய பெருமை ரொம்ப அபாரம். இங்க எப்படி அம்பாள் மயில் உருவத்துல வந்து சிவபெருமான பூஜை பண்ணினா அப்படிங்கறதே ரொம்ப சுவாரஸ்யமான கதை. சிவாய நம அப்படிங்கிற 5 எழுத்தினுடைய பெருமையை அம்பாள் எனக்கு ஒருத்தர் சொல்லணும்னு கேக்குறா. சிவபெருமான் சொல்ற. அதை சொல்லும் போது ஒரு டீச்சர் நடத்தும் போது அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளவு ஜாக்கிரதையா பாடம் கேட்கணும். அம்பாள் அந்த பக்கம் மயில் போச்சு, அதனால மயில் எப்படி போறதுன்னு ஒரு எட்டு அப்படி நைசா திரும்பி பார்த்தா சிவபெருமானுக்கு கோவம் வந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பாடம் எடுத்து கொடுக்கும் போது நீ வந்து பார்க்காம அந்த பக்கம் திரும்புவ, எந்த மயில பாக்குறதுக்கு நீ திரும்பினியோ இந்த மந்திரத்தை கேட்காம நீ மயிலாவே போ அப்படின்னா. ஆனாலும் அம்பாளுடைய தாபம் தீர மயிலா இருந்து என்ன நீ வந்து அடைவ உன்னுடைய தவத்தால அப்படின்னு சொல்ல, இந்த அம்பாள் இந்த க்ஷேத்திரத்துலலாம் மயில் உருவத்துல வந்து சிவபெருமான தொட்டு பூஜை பண்றா அம்பாள். அதனாலதான் மயில் உருவத்துல வடிவழகியா இருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம்னு நாம கொண்டாடுறோம். அது மாத்திரம் இல்ல, பிரம்மாவினுடைய
சாபம் தீர்ந்த இடம் இந்த க்ஷேத்திரம் தான் கபாலீஸ்வரம். ஏன்னா பிரம்மாக்கும் அப்போ சிவபெருமானுக்கு அப்படி 5 முகங்கள் இருந்தோம், அதே மாதிரி 5 முகம் 5 தலை இருந்தது பிரம்மாக்கும். அப்படி பார்க்கும்போது நினைச்சானா எனக்கும் எல்லாம் இருக்கு, சிவபெருமானுக்கும் எல்லாம் இருக்கு, அப்புறம் எனக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கும் போது சிவபெருமான் அந்த அகங்காரத்தை அழிக்கக்கூடிய வகையில ஒரு தலையை கிள்ளி கையில வச்சுக்கிறார். அதாவது இந்த கபாலத்தை எடுத்து கையில வச்சுக்கிறதுனாலதான் அவருக்கு கபால ஈஸ்வரர். இந்த கபாலம் பிரம்மாவுடைய கபாலம், அந்த கபாலத்தை எடுத்து வச்சிருக்கிறதுனால தான் அவர் கபால ஈஸ்வரர் அப்படிங்கிறதுனால கபாலீஸ்வரர் அப்படிங்கிற பேரே கிடைச்சது. பிரம்மனுக்கு இந்த இடத்துல வந்து தவம் பண்ணிதான் பிரம்மாவினுடைய ஆற்றல் திரும்பி கிடைச்ச க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். அப்படி பார்த்தா பிரம்மாவுக்கே ஆற்றல் மறுபடியும் கிடைச்ச க்ஷேத்திரம்னா நாம ஒரு பெருமான வீதி வலம் வந்து எனக்கு வாழ்க்கையில ரமண மகரிஷி கிட்ட யாராவது போய் எனக்கு வயசாச்சு, நான் வந்து உபவாசம் இருக்கேன், நான் பட்னியா இருக்கேன் அப்படின்னா ஒத்துக்கவே மாட்டாராம். சாப்பிடாமல்லாம் பட்னி கிடக்க வேண்டாம். ஆனா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, கோவில பிரதட்சணம் பண்றேன்னா வயசான கழவனாரா இருந்தாலும் போங்க அப்படின்னு துரத்தி விடுவாராம். அப்படி இந்த அந்த கோவிலை சுற்றி வலம் வரக்கூடியதுக்கு அத்தனை பெருமை இருக்கு, நம்ம நினைக்க முடியாத ஆற்றல் எல்லாம் இருக்கு. ஒரு சமயம் ரமண பகவான் கிட்ட ஒரு பக்தர் போய் கேட்கிறார், சுவாமி எனக்கு பெரிய சந்தேகம், பல பேர் கோவிலுக்கு போறோம், பல பேர் சுத்தி வரோம், பல பேருக்கு பக்தி இருக்கு, பல பேருக்கு பக்தி இல்ல, இப்படி ஒரு கதம்பமா இருக்கிறவர் தான் ஒரு கோவிலா பாக்குறவர்கள் பலர். சில பேர் கோவிலா பார்க்காம ஏதோ ஒரு மான்யூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி பாக்குறோமே. இப்போ இந்த பலன்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரமண பகவான் நெருப்ப கம்பாரிசனா வச்சுக்கோ உபமானமான்னு சொல்ற. நெருப்பு என்ன சொல்ல வர்றாருன்னு புரியலையேன்னு கேட்கும்போது சொல்ற, ஒரு தீ இருக்கு, நான் பார்க்காம இப்படியே இந்த பக்கமாவே திரும்பி அந்த தீயை போய் தொட்டேன்னா சுடுமா சுடாதா? கண்டிப்பா சுடும். தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் எப்படி நெருப்பு சுடுமோ அப்படிதான் இந்த இறைவனை வலம் வரக்கூடியது. அதுவும் பௌர்ணமி வலம்ங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி வலம் வரக்கூடியது அப்படின்னா நான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் பக்தியா பண்ணாம போனாலும் எப்படி நெருப்பு சுட்டு தீருமோ அப்படி இந்த வலம் வரக்கூடியது அபாரமான பெருமைகளை கொடுக்கக்கூடியது அப்படின்னா. அப்போ மோகம் தவிர்த்தும் மோகமாவைத்தும் மோகம் தீராய் அருணாச்சலா அப்படின்னு அந்த இறைவனை வலம் வரக்கூடியதான எண்ணங்கள் வரும்போதே கண்ணீர் தான் வருதான், பெருக்கெடுத்து ஓடுகிறது. இன்னைக்கு நம்ம ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம், சிவாய நமன்னு சொல்றோம், தென்னாடுடைய சிவனை போற்றின்னு சொல்றோம் அப்படின்னா கட் பண்ணிடுங்க சார், தென்னாடுடைய சிவனை போற்றி அப்படிங்கிறோம்னா ஏதோ நான் நினைச்சேன் இன்னைக்கு 4 மணிக்கு தான் தெரிஞ்சது, 4:30 மணிக்கு கிளம்பி வந்தேன்னு சொல்ல முடியாது, அது மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கோ ஒரு கோவிலுக்கோ வரோம் அப்படின்னா பெரிய பெருமை இருக்கு. நாம பண்ணக்கூடியது இல்ல, முன்னோர்கள் பண்ணக்கூடியதான பெருமை தான் நமக்கு கிடைக்குது. நம்ம முன்னோர்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தா அந்த புண்ணியத்தினுடைய பெருமை தான் நமக்கு இன்னைக்கு ஒரு கோவிலுக்கு வர்றதோ ஒரு நல்ல கூட்டத்துல நாம சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ எல்லாம் அதனாலதான். அப்படி பார்த்தோமே ஆனால் இத்தனை பேர் குழுமி இருக்கோம், நம்ம இத்தனை பேரும் நம்ம புண்ணியம் பண்ணிருக்கோம். நம்மளுடைய முன்னோர்கள் தாத்தா பாட்டியெல்லாம் பண்ண புண்ணியம் நம்ம இது போல ஒரு கோவில்ல சிவருடைய நாமத்தை கொண்டாடும் போது அந்த இடத்துல கேட்கறதுக்கே புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படிங்கும் போது அந்த கூட்டத்தோட ஒரு கூட்டத்துல சேர்றது பெரிய விஷயம் இல்ல. எத்தனையோ கூட்டம் இருக்கு, சாமி வேண்டாங்கிற கூட்டத்துல போய் சேராம சாமி வேணுங்கிற கூட்டத்துல நம்ம எல்லாம் வந்து சேர்ந்திருக்கோமே, அதுவே பெரிய சொத்து நமக்கு. 8 பிறவிக்கும் அதுவே நமக்கு பெரிய சொத்தா இருக்கு. அதனால இந்த க்ஷேத்திரம் அது மாத்திரம் இல்ல, ஞானசம்பந்தர், நாவுக்கரச பெருமான் எல்லாரும் பாடின இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் 274 சிவஸ்தலங்கள்ல, மொத்தம் சிவஸ்தலங்கள் 274ல 257வது சிவஸ்தலம் இந்த கபாலீஸ்வரர் கோவில். அப்படி இந்த சிவஸ்தலங்களுக்கு எல்லாம் ரொம்ப பெருமையான கோவில். தொண்டை நாட்டு தலங்கள்ல 24வது திருத்தலம் இந்த கபாலீஸ்வரர் கோவில். அப்படி இருக்கக்கூடியதான இந்த கோவில்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து 2000 ஆண்டுகள் பழமையான ஒரு கோவில்ல, நேற்றுக்கு இன்னைக்கு கட்டின கோவில் இல்லாம 2000 ஆண்டுகள் பழமையான கோவில்ல நம்ம முன்னிருக்கோம் அப்படின்னாலே நம்ம பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி இந்த பௌர்ணமி பக்தி வலத்துல 71வது மாசம் வெற்றி நடை போடக்கூடியதான எல்லாமே கபாலீஸ்வரர் போட்ட பிச்சைன்னு தான் சொல்லணும். அப்படி சுவாமி நமக்கு நடத்தணும் அப்படின்னு பண்ணிருக்கார். அவர் மூலமா ராதாகிருஷ்ணன் அவரை ஒரு கருவியா பண்ணி நீ போன்னு துரத்து விட்டது போல இருக்கு. அப்படி இறைவனுடைய சித்தம் இல்லை என்றால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படி கபாலீஸ்வரனுடைய கற்பகாம்பாளுடைய பரிபூர்ண கிருபை இன்னைக்கு கிடைச்சதுனாலதான் நம்ம எல்லாரும் குழுமி அந்த சிவநாமத்தை சொல்லக்கூடியதான
ஒரு பாவம் கிடைச்சிருக்குன்னே சொல்லலாம். இந்த க்ஷேத்திரம் தான் சிவநேசன்கிறவருடைய பெண் அந்த பூம்பாவை என்னுடைய பெண்ணை நான் திருஞான சம்பந்தருக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு ஆசைப்பட்டு அந்த பெண்ணை பாம்பு திண்டின போது அந்த எலும்பு அந்த சாம்பல்லாம் அப்படியே குடத்துல வச்சு ஞானசம்பந்த பெருமான் வரும்போது சுவாமி அப்படின்னு கொடுத்த உடனே அப்பதான் பூம்பாவை பதிகம் பாடுறார். மட்டிட்ட புன்னையும் காடன் மனமையிலே கட்டிட்டம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான்னு 8வது பாட்டு பாடி முடிக்கும் போது அந்த குடத்திலிருந்து அந்த பூம்பாவைங்கிற சிறுமி 8 வயசு சிறுமி அப்படியே அழகா வெளியில வரா. இப்படி பார்க்கும்போது சொல்றாரு, உங்களுக்காக வளர்த்தே நீங்க தான் கல்யாணம் பண்ணிக்குமோன்னு கேட்கும் போது ஞானசம்பந்த பெருமா நான் தான் வாழ்க்கை கொடுத்துருக்கேன், அவன் என் பொண்ணு அப்படிங்கிற, அவ என்னுடைய மகள் அப்படின்னு அனுகூலம் பண்ணின ஒரு அற்புதமான க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரம். இந்த கபாலீஸ்வரர் கோவிலுடைய பெருமையை சொல்லி மாடாது. அது மாத்திரம் இல்ல, அகஸ்திய ஜோதிடம் அந்த நூல்ல இந்த கபாலீஸ்வரத்தினுடைய பெருமை ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்னா, ஒரு கோவிலும் இந்த கோவிலுடைய திருக்குளமும் இருக்கிறது ரொம்ப அபூர்வம். ஒரு திருக்குளம் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், ஆனா இந்த திருக்குளம்னா சிவபெருமானுக்கு நேர இருக்கு. பல கோவில்கள்ல பல்வேறு கோவில்கள் இது கிடையாது. கபாலீஸ்வரர் கோவிலுடைய யூனிக்னஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த க்ஷேத்திரத்துலதான் சுவாமிக்கு நேர திருக்குளம் இருக்கு. இப்பேற்பட்ட ஒரு குளமும் சுவாமியும் இருக்கக்கூடியதான இடத்துல இந்த பௌர்ணமி காலத்துல சித்தர்களும் மகான்களும் சாரணர்களும் ஞானிகளும் கண்ணுக்கு தெரியாம அங்க போய் குளிச்சு கபாலீஸ்வரரை ஸ்நானம் பண்ணி கபாலீஸ்வரர் ஸ்நானம் பண்ணி சுவாமியை பாக்குறதா அபிஷேக அலங்காரம் எல்லாம் பண்றதா ஐதீகம். அப்படி இந்த சித்தர்கள்லாமும் இந்த ஏகோபித்த சந்தோஷத்தோட பக்தியோட அந்த குளத்துல மூழ்கி ஸ்நானம் செய்து சிவபெருமானை பார்க்கும்போது அந்த நேரத்துல நம்மளும் வலம் வந்தா அவர்களுடைய அருளே நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பௌர்ணமி பக்தி வனத்தினுடைய பெரிய பெருமை. அது மாத்திரம் இல்லாம உள்பிரகாரம் 4 தேரோடக்கூடிய மாட வீதிகளையும் சுற்றி வலம் வந்து அந்த பெருமானுடைய அருள் நமக்கு கிடைச்சிட்டா இனிமே வாழ்க்கையில வேற எதுவுமே வேண்டாம். शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः ओम शिवाय परमेश्वराय शशिशेखराय नमः ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओम शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमः ओम शिवाय परमेश्वराय चंद्रशेखराय नमः ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमः ओम नमः ओम। இந்த பௌர்ணமி நன்னாள்ல நம்ம எல்லாரும் வலம் வந்து கையிலேயே மயிலை மயிலையே கையிலேன்னு இந்த பெருமானிய வலம் வந்து இதுதான் நம்மளுடைய அஜ்ஞானிகளுக்கு உண்டான கைலை. அதனால நம்ம மனமூழ்கி நமக்குள்ளேயும் கபாலீஸ்வரர் இருக்கார், கற்பகாம்பாளம் இருக்காங்கிறத உணர்ந்து தெய்வமும் நம்மளோட கூட வருதுங்கிறத மனசார பிரார்த்தனை பண்ணி வலம் வருவோம். ஓம் நம சிவாய.
நல்